அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த காலகட்டத்தில் மிக 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 முக்கியமானது எது? நம்ம சம்பாதிக்கிறதா, நம்முடைய அந்தஸ்தா, நம்முடைய அழகா, நம்முடைய பிரபலமா? எதுவும் இல்லைங்க. ரொம்ப முக்கியமானது எது அப்படின்றத நம்முடைய பெரியவங்க ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்னது? உடல் ஆரோக்கியம்தான் மிக முக்கியம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னார் திருமூலர். இது தெரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேனே, சுவரை வச்சு தான் சித்திரம் வரைய முடியும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னது, சுவர்னு ஒன்று இருந்தால் தான் சித்திரம் அதில் வரைஞ்சிட்டு போகிறது அப்படின்னு இது ஏதோ படம் ஓவியம் வரைகிறவங்களுக்காக சொன்னதா? இல்லை, இந்த உடம்புன்னு ஒன்று தான் இது சுவர். இது இருந்தால் தான் இதில் வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கை அப்படின்ற அழகான சித்திரத்தை வரைய முடியும். இதுவே ஆரோக்கியமாக இல்லைன்னு வைங்க, அப்புறம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த சுகத்தையும் இந்த உடம்பால் அனுபவிக்க முடியாது. சுவையான உணவு சாப்பிட முடியாது, அப்புறம் ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது, அப்புறம் ஒரு காட்சியை பார்க்க முடியாது. கண்ணு கட்டுடுச்சுன்னு வைங்க, எதை பார்க்க முடியும், எதை பார்த்து ரசிக்க முடியும்? அப்போ சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய வேண்டும். இந்த உடம்பு தான் இந்த சுவர். என்ன காரணம்னா, இதுவரைக்கும் இருந்ததை விட இப்பொழுது தான் அதிகமாக இளம் தலைமுறையினர் ஒரு 50 வயதுக்குள்ளேயே அதிகமான வயதானவர்களுக்கு மட்டுமே இருந்த பல சிக்கல்களுக்கு ஆளாகிறார்கள். ஒரு காலத்தில் இந்த நெஞ்சு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் ஒரு 50 வயசு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வந்தது. அதுவும் இப்போ ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் 35 வயசுலேயே அவங்களுக்கு முதுகு வலி வருது. ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்றாங்க. L5 அஃபெக்ட் ஆகிருக்கு, L6 அஃபெக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ என்னென்னமோ சொல்கிறாங்க. கழுத்து வலி சார், தோல் வலி சார், இப்போ தான் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன் சார். ஜிம்முக்கு போகணும் சார், ரொம்ப ஜிம்முக்கு போய் கும்முன்னு எக்ஸசைஸ் பண்ணி ஜம்முன்னு உடம்பை வச்சுக்கலான்னு பார்த்தேன், இப்போ ஒன்றுமே முடியல சார். குனிஞ்சு கீபோர்டே ஆப்ரேட் பண்ண முடியல, சிஸ்டமே ரொம்ப நேரம் பார்க்குறதுனால கண்ணு முன்னால் உள்ள ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக போச்சு சார், பிரைட்னஸே இல்லை. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே ஒரு காலத்தில் வந்த சிக்கல்கள் எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு ஒரு 35-40 வயதிலேயே வருகிறது. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நம்முடைய அன்றாடம் நாம் வாழ்கிற விதம் இருக்குதே, உணவில் தொடங்குதுன்றாங்க. என்ன உணவு? வயிற்றை ரொப்பணுன்றதுக்காக, இந்த பசி எடுத்த உடனே ஏதாவது போட்டு சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்ற காரணத்துக்காக எதையாவது போட்டு வயிற்றை ரொப்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எதையாவது போட்டு வயிற்றை நிரப்புவதை போல ஆபத்தானது எதுவும் இல்லை. அதை விட முக்கியமானது என்ன தெரியுங்களா? இந்த காலை உணவு. காலை உணவுன்றது சத்துள்ளதாக இருக்க வேண்டும். நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கலான்னு கையில் எடுத்துகிட்டு புறப்படுவாங்க. அதுவும் நம்முடைய பெண்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் காலையில் புறப்படுற அவசரத்தில் காலை உணவையே தவிர்த்து விடுகிறார்கள். ஆஃபீஸ் போவாங்க, அங்கே வேலை அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் சேர்த்து 11 மணி 12 மணி 1 மணிக்கா லஞ்சில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேலை மும்முரத்தில் காலை உணவையே அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் அருமையாக பேர் வச்சுருக்கிறான், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர். காலை சிற்றுண்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பேர். எதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சான்? ஃபாஸ்டிங் அப்படின்னா பட்டினி கிடப்பதுன்னு பொருள், உண்ணாவிரதம். நம்ம முதல் நாள் இரவு ஒரு 7 மணி 8 மணி 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒன்றுமே அதுக்கு பிறகு சாப்பிடாமல் இருக்கிறோம், ஃபாஸ்டிங். அதை உடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் காலை உணவு மூலமாக அதை மாற்றுகிறோம். we are breaking that fasting. அந்த வயிற்றில் அதுக்கு பிறகு 9 மணி நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் உடம்புக்கும் தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் போய்விடுகிறது. அதைத்தான் காலை சிற்றுண்டியாக தருவதுன்னு ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அதையே விட்டாச்சுன்னா சேர்த்து மத்தியானமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதை விட வேடிக்கை என்ன தெரியுங்களா? நம்முடைய தாய்மார்கள் புள்ள அழுவுது அப்படின்னா இவங்க தயாரித்து தரணும். நம்ம அம்மாலாம் அப்படி தானே பண்ணாங்க. அப்போது வீட்டில் அவங்களால என்ன முடியுமோ அவங்க தான் தயாரித்து தருவாங்க. இன்றைக்கி உடனே கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்து ஒரு ஆப்பில் ஆர்டர் பண்ணுறாங்க, அது எங்கேருந்தோ வருது. இல்லைன்னா பக்கத்தில் கடையில் போய் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பேக் பண்ணி வச்ச சிப்ஸு அந்த மாதிரி ஒன்று, அதை கொண்டு வந்து ஒரு சிப்ஸை எடுத்து நீங்கள் நெருப்பில் காட்டுங்க, அந்த சிப்ஸு பற்றிக்கிட்டு எரியுது.
வேணால் பண்ணி பாருங்கள். சில நிறுவனங்களினுடைய அந்த சிப்ஸை எடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொளுத்தினீங்கன்னா அது ஏதோ தீபாவளி கம்பி மத்தாப்பு மாதிரி அது எரியுது. இது வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? கடையில் விற்கிற உணவுகளை வாங்கி கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளினுடைய வயிற்றுக்குள்ளே அதை போட்டு பசியை அடக்குவதுன்னா அந்த நேரத்தில் பசி அடங்கலாம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே சென்று எந்த உறுப்பை எப்படி பாதிக்கிறதுன்றத காலம்தான் காட்டும். உண்மையாக தெரிஞ்சுக்கணும், உணவுன்றது ஊட்டம் நிரம்பியதாக இருக்கிறதே தவிர காலப்போக்கில் வாட்டம் தருவதாக ஆகிவிடக்கூடாது. உணவுக்கு மிக மிக முக்கியத்துவம் நம்முடைய பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை விட பசிக்குமேன்னு சாப்பிடக்கூடாது, பசித்து சாப்பிடணும். வள்ளுவனே அதை சொல்கிறான். உங்களுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்டது செரிமானம் ஆன பிறகு அடுத்த உணவு, அடுத்த வேளை உணவை உள்ளே செலுத்துங்கள், அதுதான் சரியான அணுகுமுறைன்றான். சாப்பாட்டில் கூட வள்ளுவர் எப்படி சாப்பிட்ணும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் சில பேர் இதிலெல்லாம் எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சுக்கிறது இல்லை. எது எப்போ கிடைச்சாலும் சும்மா உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உணவில் அளவு முக்கியம், உணவில் தரம் முக்கியம், உணவில் நேரம் முக்கியம். அதற்குரிய நேரத்தில் ஊட்டம் நிரம்பிய உணவுதான் முக்கியமே தவிர சுவை முக்கியமல்ல. நம்முடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக கடையிலே வாங்கி கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக தருவது முக்கியம் அல்ல. அவர்கள் ஆரோக்கியம்தான் முக்கியம். 35 வயது 40 வயது என்பதெல்லாம் சாதிக்க வேண்டிய வயது. சாதிக்க வேண்டிய வயதில் உடம்பு பாதிக்கின்ற வயதாக மாறிவிடக்கூடாது. இதை பெற்றோர்களும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், இளைஞர்களும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற பொழுது இதை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுக்குரிய உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், இப்போது மட்டுமல்ல, வருங்கால இந்தியாவும் ஊட்டம் நிரம்பியதாக இருக்க வேண்டும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.